ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, எம்மாவோஸ் சீடர்களின் உள்ளம் பற்றி எறிந்தது. ஆண்டவர் இறை வார்த்தையை தெளிவாக்கும் போது, அப்பத்தை பிற்கும்போது அவரை கண்டுகொண்டது. இவற்றை பற்றி நேற்று சிந்தித்தோம். அந்த சீடர்கள் உடனே புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். வழியில் நிகழ்ந்தவற்றையும் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இப்போது என்ன ஆச்சரியம்! அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற போது எல்லா சீடர்களுக்கும் ஆண்டவர் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகின்றார். உயர்த்த ஆண்டவரின் மிக உன்னதமான கொடை அமைதிதான், சமாதானம்தான். பயத்துடன் இருக்கிறீர்கள், குற்ற உணர்வோடு இருக்கிறீர்கள், கலங்காதீர்கள். உங்களை மன்னிக்கிறேன், உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிறேன் என்று உயர்த்த ஆண்டவர் சமாதானத்தை, அமைதியை அவர்களுக்கு வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தங்கள் கண்களையே நம்ப முடியாதவர்களாக இன்னும் குழப்பத்திலேயே இருக்கின்றார்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்துவிட்டார் என்பதை உணர்த்துவதற்காக அவர்களிடம், என் கைகளை பாருங்கள், கால்களை பாருங்கள், நானேதான், தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இது ஆவிக்கு கிடையாதே என்று உயர்த்த ஆண்டவர் அவரில் நம்பிக்கை வைக்க அவர்களை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் அவர்களுக்கு ஆச்சரியம், சந்தேகம். உடனே அவர் அவர்களிடம், உண்பதற்கு உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பாருங்கள், கைகளை காண்பித்தவர், கால்களை காண்பித்தவர், தாம் ஆவி இல்லை என்று நிரூபித்தவர் இன்னும் ஒருபடி மேலே சென்று அவர்கள் முன் வேக வைத்த மீன் துண்டை உண்டு தான் உண்மையாகவே உயிர்த்துவிட்டேன் என்பதை புரிய வைக்கின்றார் அவர்களுக்கு. மேலும் மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்று மீண்டுமாக ஒரு முறை அவர்களுக்கு மறைநூலை விளக்குகிறார். எம்மாவோஸ் சீடர்களுக்கு விளக்கினார். இப்போது எம்மாவோஸ் சீடர்களோடு இணைந்து இருக்கின்ற அனைத்து சீடர்களுக்கும் விளக்குகின்றார். முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்படி மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு விளக்கிய ஆண்டவர் அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். நம்முடைய மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை நாம் எந்நாளும் மனத்தில் வைத்து அன்றாட வாழ்க்கையை வாழ வேண்டும். உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் பாவ மன்னிப்பு பெற மனம் மாற வேண்டும், மற்றவர்களை மனமாற்றத்திற்கு அழைக்க வேண்டும். அத்தகைய மனமாற்றத்திற்குத்தான் பேதுரு மக்களை அழைக்கின்றார். கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் எல்லா மக்களும் திகிலுற்று சாலபோன் மண்டபம் எனும் இடத்திற்கு கூடி வருகின்றனர். எல்லாரும் வியப்படைந்தார்கள். பேதுரு தம்முடைய சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ அவரை நடக்கச் செய்யவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உள்ள நம்பிக்கைத்தான் இந்த அற்புதத்தை செய்தது என்பதை தெளிவாக உணர்த்துகிறார். அதே நேரத்தில் அந்த மக்கள் செய்த தவற்றையும் சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்தீர்கள், பிலாத்துவிடம் ஒப்புவித்தீர்கள், அவரை மறுதலித்தீர்கள், தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள், வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். இவ்வளவெல்லாம் நீங்கள் செய்தும் ஆண்டவர் தம் அடியாரை கைவிட மாட்டார். ஏனென்றால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அறிக்கையிடுகின்றார். அதே நேரத்தில் இப்போதும் எல்லாம் முடிந்துவிடவில்லை, நீங்கள் மனம் மாற முடியும், அறியாமையினால் இப்படி செய்துவிட்டீர்கள். நீங்கள் மனம் மாறினால் உங்கள் பாவங்கள் நீங்கிவிடும், உங்களுக்கு புத்துயிர் கிடைக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் எல்லாருக்கும் புத்துயிர் தேவைப்படுகிறது. நம் பாவங்களுக்கு மன்னிப்பு தேவைப்படுகிறது. எத்தனையோ முறை தெரியாமல் புரியாமல் பல கேடுகளை செய்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு ஆண்டவரிடமிருந்துதான் கிடைக்கும் என்பதை பேதுரு வழியாக இன்றைக்கு புரிந்து கொள்வோம். இனிமேலாவது ஆண்டவருக்கு செவிசாயுங்கள்,
கீழ்ப்படியாத மக்களாக இருக்காதீர்கள். உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆண்டவருக்கு செவிசாய்ப்போம், பாவத்தை விட்டுவிடுவோம், புது வாழ்வு தொடங்குவோம். இயேசு கிறிஸ்துவில் உயர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்ற அத்தனை பேருக்கும் புத்துயிர் கிடைக்கும் என்பதை நம்புவோம். ஆமென்.